ஏய் வாய மூடு. தேவையில்லாம வந்து எதையோ பேசி எங்க நிம்மதியை கெடுக்க பாக்குறியா நீ? ரொம்ப நேரமா நானும் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கேன். ஒரு தடவை மாப்பிள்ளை தம்பி சொல்லிட்டார்ல, உன்னோட புருஷன் அவர் இல்லைன்னுட்டார்ல, அப்புறம் என்ன? இல்லைன்னா இல்லதான். அப்படின்னா உனக்கும் அவருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லைன்னு அர்த்தம். கொடுக்கல் வாங்கல் இருக்குமா? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இவர் அபய் இல்ல, இவர் என்னோட புருஷன். நான் சொல்றது உண்மை. இந்த உண்மையை உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனாலே மாத்த முடியாது. நீ படபடன்னு பேசுறதுனால ராத்திரி பகல் ஆகாது, பகல ராத்திரி ஆக்க முடியாது ராதிகா. இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும், இந்த அபய் மாப்பிள்ள என் பொண்ணு கனிகாவோட புருஷன். எங்க கனிகா அபய புருஷன்னு சொல்றது பொய்ன்னு சொல்றியா? அவங்க குழந்தையும் அவங்க குழந்தை இல்லைங்கிறியா? இத்தனை வருஷமா நாங்கள்லாம் நம்பிட்டு இருக்கிற உறவு பொய்ன்னு சொல்றியா? நீ வந்து வளர்றது மட்டும்தான் உண்மைங்கிறியா? ஆமா மாதாராம்ஜி, இது உண்மை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ நீங்க என்னோட குங்குமத்தை பத்தியும் என்னோட மாங்கல்யத்தை பத்தியும் கேட்டீங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என் புருஷன் சாகலன்னு சொன்னா இல்லையா? இப்போ என்னோட அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு உங்க எல்லாருக்கும் நிரூபணம் ஆயிடுச்சுல. இவர்தான் என் புருஷன். உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்துக்கு சொந்தக்காரரா யார நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, அவர் எங்க பொண்ணு கனிகாவோட புருஷன். அதுக்கு ஆதாரம் அவங்க பெத்த குழந்தை. அததான் நானும் சொல்றேன். இவன் நம்ம குட்டிமா வாழ்க்கையை பறிக்கிறதுக்காகவே இந்த வீட்டுக்குள்ள வேணும்னே வந்திருக்கா. அனாவசியமா அவர் மேல குற்றம் சொல்றா. மாதாராம்ஜி, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இத்தனை வருஷமா இவருக்காக காத்திருக்கிற நான் கண்டிப்பா போய் சொல்லல மாதாஜி. போதும், உன்னோட அழுகையும் புலம்பலையும் இதோட நிறுத்திக்கோ. இன்னைக்கு எங்க வீட்டுல சந்தோஷமா விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இங்க அழுக சத்தம் கேட்க கூடாது, அது எனக்கு பிடிக்காது. மரியாதையோட உன்னோட புலம்பல நிப்பாட்டு. ஹனுமான், உன்னோட ஆளுங்களை இப்பவே கூப்பிட்டேன். இவளுக்கு தகுந்த மரியாதையை கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்லு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீ வெளியே போறதுதான் உனக்கு நல்லது. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வர முயற்சி பண்ணாத. ஏன் நீங்க இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க எல்லாரும் முன்னாடியும், நான் தான் உங்க மனைவின்னு. உங்க சூழ்நிலை எந்த மாதிரி இருந்தாலும் இப்படி எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்படுத்தாதீங்க. போதும், ரொம்ப நேரமா நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. ஹனுமான், இவ்வளவு இழுத்து கொண்டு போய் வெளியில தள்ளுங்க. வா. யாராவது என் மேல கைய வச்சீங்க, உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நியாயம் சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். தப்பும் பண்ண மாட்டீங்க, தப்பு பண்றவங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப மட்டும் ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? எனக்கு மட்டும் ஏன் இந்த அநியாயத்தை பண்றீங்க சொல்லுங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ சொல்ற எல்லாமே பொய்ன்னு தெரியும். இருந்தும் நான் உனக்கு நீ சொன்னதை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீ நாளைக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வா. ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபி. இவரு எங்க மாப்பிள்ளை இல்லைங்கிறத நிரூபி. அவர் உன் புருஷன்னு நிரூபி. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நீ இப்ப இங்க சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கலைன்னா நாளைக்கு அப்புறம் நீ இந்த வீட்டில் யார்கிட்டையும் எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க கூடாது. ஆனா அம்மா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அது அவ்வளோதான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையானவங்களுக்கு நல்லது கிடைக்கும், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எனக்கு நல்லா தெரியும், எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் ஒரு பொய்யை உண்மையாக்கவே முடியாது. இப்ப போ, நாங்க சந்தோஷமா கொண்டாட போறோம். அந்த பண்டிகையை நீ கெடுக்காத. நான் உன்னை போன்னு சொன்னேன்ல. மாப்பிள்ளை தம்பி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா கொண்டாடுங்க. சின்ன மருமகளே, என்னாச்சு? ஏய், என்னன்னு சொல்லு. ஏன் இப்படி அழற? எதுக்காக அழற சின்ன மருமகளே? அம்மா, இன்னைக்கு நான் அவரை பார்த்தேன். யாரு அவருனா? தேவாவா? எங்க பார்த்தமா? எங்க பார்த்த அவனை? நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்ல. அங்க என்ன பண்றான் தேவா? அவரு அந்த கனிகாவோட கணவராவும் அந்த வீட்டோட மருமகனாவும் இருக்காரு. என்னமா சொல்ற நீ? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சுத்த போய். ஆமாமா, அது பொய், நீ எனக்கும் தெரியும். ஆனா அந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் நான் சொல்றத நம்பவே இல்லை. அந்த இடத்துல அவர் என்னை யாருமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவர் நடந்துக்கிட்டத பார்த்தா அவரோட நினைவுல இருந்து யாரோ நம்மள பத்தின நினைவுகளை அழிச்சிட்ட மாதிரி தெரியுது. கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? ஏன் எதுக்காக சோதிக்கிற? என் பையனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்ட. ஆனா அவனுக்கு இங்க யாரையும் அடையாளம் தெரியலையே. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நீங்க அழுது உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னால நிரூபிக்க முடியும் அவர் என்னோட கணவர் தான், கனிகாவோட கணவர் இல்லைன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 5 வருஷம் முடிய போகுதுமா. அவரோட மகா பண்டிதர் பதவியை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நம்மளோட இந்த 5 வருஷ தியாகத்தையும் தவத்தையும் வீணாகும்படி நான் விட போறதில்லம்மா. கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? தேவாவே நம்ம யாரையும் அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. நீ எப்படி எல்லாரும் முன்னாலேயும் உண்மையை நிரூபிச்சு தேவா உன்னுடைய கணவன் இந்த வீட்டு பையன் எப்படி நிரூபிப்ப? விவேக் அண்ணா, நாளைக்கு மாத்தாராம்ஜி என்ன மறுபடியும் அங்க வர சொல்லிருக்காங்க. நான் சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நான் ஆதாரத்தை கொண்டு போய் அவர் என்னோட கணவர்னு நான் நிரூபிச்சு ஆகணும். என்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்கு? நீதான் சொன்னியே தேவாவுக்கு எந்த நினைவும் இல்லைன்னு. என் கண்ணை எனக்கு உதவி செய்வாரு. என் உண்மைக்கான பலன் அவர் எனக்கு கொடுப்பாரு.
அவர்தான் என்னோட கணவர்னு என் கண்ணை நிரூபிப்பாரு. बाबुरे नैना भरे रहे रात भर, ओ बाबुरे नैना भरे रहे रात भर, सोए जागे जागे सोए जाने किस बात पर, सोए जागे जागे. நான் நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். தேவான ஒருத்தர் இருப்பாரு. ஒருவேளை அவர் என்ன மாதிரி இருந்திருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் உண்மை. இவர்தான் என்னோட கணவர், நான் தான் இவரோட மனைவி. अब तू ही आके बोल कान्हा गांठे सारी खोल, तू जो कह दे चल जाऊं इस आग पर, चल जाऊं इस आग पर. ஹேய் குட்டிமா, எதுக்காக இப்ப இங்கேயும் அங்கேயும் இந்த ரூம்ல நடந்துகிட்டு இருக்க? ஆனா குட்டிமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ராதிகா சொல்றது உண்மையோன்னு எனக்கு தோணுது. அவ சொல்றபடி பார்த்தா அவ புருஷன் காணாம போய் 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றா. அதே மாதிரி அபே இங்க வந்து 5 வருஷம் தானே ஆகுது. அதுவும் இல்லாம அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னு சொல்றா. அதே மாதிரி அந்த அபேவும் உனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து தான் கிடைச்சான், உண்மைதானே? ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. அவன் தேவா கிடையாது, அபேதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டு. அண்ணா, நான் எல்லா ஆதாரத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கல்யாணம் போட்டோ ஆல்பத்துல இருந்து மேரேஜ் சர்டிபிகேட் வரைக்கும் ரெடி. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஆனா நம்ம கிட்ட எத்தனை ஆதாரம் இருந்தாலும் அத்தனையும் போய் தானே. ராதிகா கிட்ட எல்லாம் உண்மையா இருக்குமே. அப்படி ஒருவேளை ராதிகா அம்மா முன்னாடி எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டானா, அபய் தான் தேவானா, அப்புறம் நம்ம என்ன பண்றது? குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சின்ன விஷயம் கிடையாது. அந்த ராதிகா 4 பேரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவன் அபே கிடையாது தேவன் சொல்றதுக்கு. எப்படி இருந்தாலும் அந்த அபேக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நீ என்ன சொன்னியோ அதுதான் இந்த 5 வருஷமா அபேவுக்கு தெரியும். அவனால எப்படி சொல்ல முடியும் தீபு அவனுடைய குழந்தை கிடையாதுன்னு? உனக்கும் அவனுக்கும் 5 வருஷமா கணவன் மனைவிங்கிற உறவை இல்லன்னு ராதிகானால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சொல்லு சொல்லு சொல்லு. உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கும் அவருக்கும் கணவர் மனைவின்ற உறவே இல்லையே. அண்ணா, அப்ப கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. இல்லண்ணா, இது ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்லண்ணா. நம்ம நிச்சயமா ஒரு ஐடியா இதுக்கு பண்ணியே ஆகணும். ஆனா உங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஆனா நீங்க பாட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு ஜாலியா இருக்கீங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியா உட்கார்ந்துட்டு ஏமா கண்ணு வைக்கிற? இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே உன்னுடைய தப்புனாலையும் உன்னுடைய அவசர புத்தியாலையும் தான். அந்த ராதிகாவை யார் கூட்டிட்டு வந்தா? நீதானே? சொல்லு. உன்னுடைய இந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு நான் ஒன்னும் அவதாரம் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? எல்லாமே நீங்க ஆரம்பிச்சது தானே. அன்னைக்கு நீங்க மட்டும் அந்த கொலையை பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல. அவர் குழந்தை வேற என் வயித்துல. அந்த பிரெக்னன்சியை மறைக்கிறதுக்கு தானே அவர் என் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அபய் வந்ததுக்கு நீங்க தானே காரணம். இப்போ என்னோட இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க தானே காரணம்னா, ஆனா இப்போ நீங்களே என் மேல பழி போடுறீங்களா? ஏய் குட்டிமா, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? உனக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும். இது தற்செயலா நடந்தது தானே. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ஒரு குத்துலயே அவன் செத்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்றது? தெரியாம தப்பா? அப்படி நீங்க அன்னைக்கு தெரியாம பண்ண தப்பாலதான் இன்னைக்கு நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். நீங்க மட்டும் தப்பு பண்ணாம இருந்தா அபய நான் இந்த வீட்டுக்கு புருஷனா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனே. அன்னைக்கு நீங்க என் கூட வந்ததுனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்க. இங்க பாரு குட்டிமா, நான் பண்ணாத ஒரு தப்ப நீ திரும்ப திரும்ப பண்ணேன்னு சொல்றதுனால எனக்கு அதிகமா கோவம் வந்துட்டு இருக்கு. தெரியாம பண்ண ஒரு சின்ன தப்புனால 5 வருஷமா நான் எவ்வளவு அவமானத்தையும் எவ்வளவு சித்திரவதையும் அனுபவிச்சுட்டு உனக்கு தெரியுமா?
அந்த மாப்பிள்ளைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால இந்த வீட்டு பையனா இருந்தும் ஒரு நாய் மாதிரி அவமானப்பட்டு இருக்கேன். அவனை இந்த வீட்டுல பார்க்க எனக்கு விருப்பா இருக்கு. இருந்தாலும் அவன் முன்னாடி எப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் உனக்காக. இன்னும் உயிரை கொடுக்கணுமா நானு? அண்ணா ப்ளீஸ், இந்த விஷயத்துல எனக்கு நீங்க கொஞ்சம் இப்ப ஹெல்ப் பண்ணுங்களேன். எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த பொய்ய உண்மைன்னு நிரூபிங்களேன் ப்ளீஸ். அதான நம்ம 2 பேருக்குமே நல்லது. குட்டிமா, இப்போ நான் என்னதான் பண்ணணுங்கிறது சொல்ல. உனக்காக நான் போய் அந்த ராதிகாவை கொலை பண்ணாலும் அந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா நீயே சொல்லு, அதை வேணா நான் செய்யறேன். ஒரு வழி இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும்னா அபயம் முழுசா என் கைக்குள்ள நான் கொண்டு வரணும். கணவன் மனைவின்ற உறவுக்குள்ள அவரை நிரந்தரமா இங்கே தங்க வைக்கணும். மாதாராம்ஜி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல உட்காந்து நான் எத்தனையோ பேருக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஹனுமான். எனக்கு முன்னால் அவங்க வந்து நிற்கும் போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நல்லவங்களா கெட்டவங்களான்னு. இது உண்மையா இல்லை பொய்யான்னு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன தீர்ப்பில் எந்த தவறும் வந்ததில்லை. இப்போ இன்னைக்கு அந்த பொண்ணு அழுத அழுகையை பார்த்ததும் எனக்கு மனசே கலங்குது. அவே தம்பி, நம்ம மாப்பிள்ளை தான் எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ அந்த பொண்ணு அழுத அழுகை இன்னைக்கு எனக்கு கவலையா இருக்கு. மாதாராம்ஜி, நீங்க தேவையில்லாம எதுக்கு கவலைப்படுறீங்க? அவளை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. இல்ல, அவ பணத்துக்காக இதெல்லாம் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது ஹனுமான். வேற ஏதோ இருக்கு. அந்த உண்மை என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல. என்னாச்சு கணிக்கா? ஒன்றும் இல்லை. அது அம்மா நமக்கு வெட்டிங் டேக்கு அம்மா நல்ல பார்ட்டி கொடுத்தாங்கல்ல. ராதிகா வந்து அங்கே எல்லார் முடியும் கெடுத்துட்டா. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவளை நான் இந்த வீட்டுக்குள்ளே தெரியாமல் வர வச்சுட்டேன். அம்மா கிட்ட சொல்லி வேலையும் வாங்கி கொடுத்துருக்க கூடாது. ரஜன் அண்ணன் சொன்னது சரிதான். ராதிகா நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்காக தான் நம்ம குடும்ப கௌரவத்தையும் அனாவசியமா பாழாக்கிட்டா. கனிகா, எனக்கு ஏதும் ஞாபகம் இல்ல. எனக்கு ஏதாவது புரிஞ்சாதானே என்னால மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ராதிகா என்கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? ராதிகா உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? பொய் சொல்ல இருக்க மாட்டான்றீங்க ஏன்? ஏன்னா அவங்க என்கிட்ட இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் அவங்க புருஷ மாதிரி இருக்கன்னு இருக்காங்க. அவர் என்ன மாதிரி இருப்பாரா? நாளைக்குதான் எனக்கு என்ன உண்மைங்கிறது தெரியும். நானும் கண்ணங்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். அவங்களோட அன்புக்கு இவ்வளவு சோதனை வரக்கூடாது. அவங்க புருஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். அபய், அப்போ நீங்க அவ பண்ண கலாட்டாவில் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் வேற உங்ககிட்ட எப்போதும் அன்பாவே நடந்துக்கிறது இல்ல. நான் வேணா உங்க பக்கத்திலே இருக்கேன். இல்ல கனிகா, இப்ப அது முடியாத. என்னோட முழு நினைவு திரும்புற வரைக்கும் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். உனக்கு தெரியுமா, நீ என்னைக்கு என் கூட சொந்த கொண்டாட ஆரம்பிச்சியோ அதுவே உன்னோட பிடிவாதம் தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு விரும்பல. என்னால பிடிவாதம் பிடிக்க முடியல. என்னோட நினைவு முழுசா திரும்பி வர வரைக்கும் நாம 2 பேரும் ஒரே அறையில தங்கியிருப்போமே தவிர
கணவன் மனைவியா இருக்க மாட்டோம், நண்பர்களா தான் இருப்போம்.